மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணலாம். ஒரு மின்சாரத்தை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதனால வந்து மின்சார பற்றாக்குறை ஏற்படுது. இந்த ப்ராஜெக்ட் மூலம் அந்த மின்சாரத்தை எப்படி நம்ம சேமிக்கலாம், எப்படி எதிர்காலத்தில் அதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து நார்மலாக தேவையான பொருட்கள்னா ஃபஸ்ட் நமக்கு ஒரு காற்றாலை தேவைப்படுது, அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மோட்டர் தேவைப்படுது. அப்படின்னு நார்மலாக வீட்டில் வந்து எப்படி இதை வச்சு நம்ம லைட் எரிவெல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நார்மலாக காற்றாலை மூலமாக காற்று வந்து நம்ம காற்றாலை இருப்பாங்க காற்று கிடைக்கும். அது மூலிமா நம்ம வந்து பேட்டரி சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு நோக்கம் என்னென்னா வீட்டில் வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே மின்சாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி வர காலத்தில் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அது ஒரு காலத்தில் வந்து அதோடைய பற்றாக்குறை ஏற்படுது. இது மூலயமா நம்ம வந்து மின்சாரத்தையும் சேவ் பண்ணோம்னா நார்மலாக காற்று வந்து நார்மலாக கிடைக்கிறதுனால நம்ம வந்து காற்றை வந்து யூஸ் பண்ணி மின்சாரத்தை யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லா ஒரு மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பயன்கள் என்னென்னா நம்ம எல்லாருமே நார்மலாக வருங்காலத்தில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னு வந்து இது வந்து யூபிஎஸ்சி வந்து நார்மலாகவே யூபிஎஸ்சி வந்து மின்சாரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த ஒரு திட்டத்துக்கு வந்து யூபிஎஸ்சி வந்து தேவைப்படாது. நம்ம யூபிஎஸ்சியும் யூஸ் பண்ணலாம். இதனால வந்து இது பயன் வந்து விலங்குகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல, விவசாயிகளுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாருமே வயல் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கும் வயலுமே யூஸ் பண்ணலாம், தொழிற்சாலைகளுக்குமே யூஸ் பண்ணலாம். தொழிற்சாலைகளுக்கும் நார்மலாக நம்ம வந்து இந்த காற்றாலை வச்சுருந்தோம்னா தொழிற்சாலைகளுக்கு நம்ம அதிகமாக மின்சாரத்தை வந்து தொழிற்சாலைகளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லாருமே இது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. காற்றின் ஆற்றலை வந்து இயந்திர ஆற்றலாக மாற்றுவதற்கு வந்து மின்னாற்றல் தேவைப்படுகிறது. அடுத்து காற்றாலைகள் பயன்படுகிறது. மின்சாரம் சேமிக்க பயன்படுகிறது. இதுக்கு வந்து மின்சாரத்துக்கு வந்து யூபிஐ பேட்டரி தேவைப்படும். ஆனால் இதுக்கு வந்து யூபிஐ பேட்டரி தேவைப்படாது. இதுக்கு வந்து இது காற்று வந்து இழுத்து இதுக்கு வந்து காற்று வந்து பேட்டரி சேமித்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மின்சாரம் நிறைய தேவைப்படுது. ஏஐ அதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் வந்து மின்சாரம் வந்து ரொம்ப தேவைப்படுது. அதனால் வந்து நம்ம இந்த பேட்டரி மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மின்சாரத்தை வந்து ஒரு மூச்சு காற்று மாதிரி நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். வருங்காலத்தில் வந்து ரொம்ப பற்றாக்குறை ஏற்படுறதுனால நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து நிலக்கரி வச்சு தான் நம்ம இப்போ வந்து மின்சாரத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் நிலக்கரிக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. இதனால நிலக்கரி நம்ம மிச்சப்படுத்தலாம். தொழிற்சாலைகள், விவசாயிகள் மற்றும் மக்கள்